ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கக்கஸ் எல்லாம் கிடையாது. அழகா இது மாதிரி மலாசனாவில் உட்காந்து கக்கஸ் போனாங்க எல்லாருமே. பசங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் அந்த நாளில் இப்படி உட்காந்துன்னு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாம் சேரில் இது மாதிரி உட்காந்துக்கிறாங்க. பெரியவங்களும் சோஃபாவில் சேரில் இது மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இந்த மலாசனாவில் உட்காந்தா என்ன நடக்குன்னா, வயிறு பகுதி இருக்கும், மலம் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாருமே இதில் போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கக்கஸில் உட்காந்துடுறாங்க. குறைஞ்சபட்சம் மக்களே அந்த டாக்டர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரு என் வயசில் இருக்கிறவங்க, வயசு கம்மியாக இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மலாசனாவில் உட்கார பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வயிற்று பகுதி, அடு வயிற்று பகுதியெலாம் இருங்கும்போது நமக்கு மலாசனா போகும்போது கக்கஸு ஃப்ரீயாக வரும். அதனால தான் நாங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு 2 பிரச்சனையை பற்றி. என்ன பிரச்சனைனா, மனசுல சிக்கனம், மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பழமொழி. தெரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மனசுல சிக்கல் இருக்கக்கூடாது, மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இது 2 இல்லைன்னா நம்மளுக்கு நோய் நொடி இருக்காது. அதான் அந்த பழமொழியுடைய அர்த்தம். எனக்கு சரியா விரிவா சொல்ல தெரியல. ஆகையால நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பார்க்குறீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்களா கக்கஸ் போகும்போது சிகரெட்டு, ஆன்ஸு இது மாதிரி வாயில வச்சாதான் எனக்கு வரும் கக்கஸு, சிகரெட்டு பிடிச்சாதான் வரும் அப்படின்றவங்க இன்னும் இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. வயிற்று பகுதி இது மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம காலையை கடன் நன்றாக கழிக்கலாம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.